ஆண்டவருடைய விலையேறப்பட்ட நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரங்களிலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 5வது அதிகாரத்திலிருந்து மலை பிரசங்கங்கள் என்கிற தலைப்பிலே நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த 5வது அதிகாரம் முழுவதும் அன்பை அடிப்படையாக கொண்டதாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்பொழுதும் 6ஆம் அதிகாரத்திற்கு நேராக நாம் திரும்பும் போது 6ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 4 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். இந்த முதல் 4 வசனங்கள் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை முதலாவது நாம் இன்றைய வாரத்திலே சிந்தித்து அடுத்த பகுதிக்காக நாம் கடந்து செல்வோம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலனில்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று சொல்லக்கூடிய இந்த முதல் பகுதியை நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் தர்மம் செய்வதை குறித்து சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். தர்மம் செய்யும் போது மனுஷர் காண வேண்டும் என்று தர்மம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். செய்தால் அப்படி மனுஷர் பார்த்து நம்மை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும், அல்லது மனிதர்களுக்கு முன்பதாக நம்மை பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற நிலைமையிலே நாம் தர்மத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அதிலே தேவன் பிரியப்படுவதில்லை, பிதாவின் இடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறதை பார்க்க முடியும். ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். இங்கே மாயக்காரர் என்று சொல்லுகிறார். இந்த மாயக்காரர் என்கிற இந்த பதமானது இந்த அதிகாரத்திலே 3 இடங்களிலே இருக்கிறதை பார்க்க முடியும். 2வது வசனத்திலே நாம் வாசித்தோம். அதே போல 5வது வசனத்திலே அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். அடுத்ததாவதாக 16வது வசனத்திலே நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள் என்று 3 இடத்திலே இந்த மாயக்காரர்களை அவர் உதாரணம் காட்டுகிறதை பார்க்க முடியும். அப்படியாக இங்கே மாயக்காரர்கள் என்று சொன்னால் சொல்லொன்றும் செயலொன்றுமாக இருக்கக்கூடியவர்களைத்தான் மாயக்காரர்கள் என்று நாம் சொல்லுவோம். அவர்கள் பேசுவதற்கும் அவர்கள் சொல்வதற்கும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. அவர்களைத்தான் மாயக்காரர்கள் என்று சொல்லுவோம். அல்லது நல்லவர்களை போல நடிப்பவர்களை மாயக்காரர்கள் என்று சொல்லுவோம். எனவே தன்னை உண்மையாக இல்லாமல் பொய்யாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்களை மாயக்காரர்கள் என்று சொல்லுகிறோம். அப்போ ஆண்டவரும் இங்கே மாயக்காரர் என்று சொல்லுகிறார். யாரை என்று சொன்னால், முதலாவது தான தர்மம் செய்யும் போது மனுஷர் புகழ வேண்டும் என்றும் மனுஷர் காண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தர்மத்தை செய்யக்கூடியவர்களை மாயக்காரர் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். அவங்க என்ன பண்றாங்களா? இங்க சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா,
மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்படியானால் எதற்காக இவர்கள் தாரை ஊதுவிப்பார்கள் என்று சொன்னால், அந்த காலத்திலே தர்மம் செய்யும் போது அந்த தர்மத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த தாரையை ஊதி இந்த இடத்திலே தர்மம் செய்கிறார்கள், அதை போய் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதை அறிவிப்பதற்காக அந்த தாரையை ஊதுவிப்பார்கள். அப்படி வழக்கத்திலே வந்த ஒன்றுதான். ஆனால் இந்த தாரை ஊதுவிப்பது தங்களுடைய பெருமையாக இந்த நபர்கள் மாற்றிக்கொண்டார்கள். அது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக, நம்முடைய நாடுகளில கூட ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்றைய காலத்திலே ராஜாக்களுடைய மெசஞ்சர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள், செய்தியாளர்கள், அவர்கள் மக்களிடத்திலே போய் அந்த பறை அரைந்து சொல்வார்கள். பறையை அடித்து, அந்த பறை என்ற தோல் கருவியை அவர்கள் அடித்து அவர்கள் சொல்லுவார்கள். அப்பொழுது ராஜாவுடைய செய்தி போய் சேரும். அது போல ஒவ்வொரு பறைக்கும், நம்முடைய தமிழ்நாட்டிலே உபயோகிக்கப்பட்ட ஒவ்வொரு பறைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த பறையினுடைய இசையை கேட்கும் போது அல்லது அந்த சத்தத்தை கேட்கும் போது மக்கள் செய்திகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படியானால் ஒரு ஒரு மெசஞ்சர் வந்து அடிக்கக்கூடிய பறையினுடைய சத்தம் வித்தியாசமாக இருக்கும். அதே போல ஒரு மங்கள காரியங்களிலே அது மங்களப்பறை என்று சொல்லுவார்கள். எனவே மங்கள காரியங்களுக்கு அடிக்கக்கூடிய பறை என்று சொல்லக்கூடிய பறைகள், இசை நிகழ்ச்சிகளிலே அடிக்கக்கூடிய பறைகள் என்று வித்தியாசப்படக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு பெரும்பாலும் சாவிற்கு அடிக்கக்கூடிய பறைகள் தான் நமக்கு நிறைய தெரியும். அதே போல போருக்கு செல்லும் முன்பதாக முரசு என்பது ஒரு பறை வகையை சேர்ந்தது. முரசு அறைந்து சொல்வது என்று சொல்லி, ஆகவே இந்த செய்திகளை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக இந்த இசைக்கருவிகள் முழக்கப்படுவது அன்றைய காலத்திலே ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வழக்கம் இருந்தது. அப்படியாக இந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே, இந்த யூத மக்கள் மத்தியிலே ஒரு இடத்திலே தான தர்மம் செய்கிறார்கள் என்று சொன்னால், அதை மக்கள் பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் தாரை ஊதுவிப்பார்கள். எனவே அந்த தாரை ஊதுவிக்கும் போது அந்த சத்தத்தை கேட்டு இந்த இடத்திலே தர்மம் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் வந்து அந்த தர்மம் செய்கிறவனிடத்திலே அதை தர்மத்தை பெற்றுக்கொண்டு செல்லக்கூடியவர்களாக, அவர்கள் பயனாளர்களாக காணப்படுவார்கள். அப்படிப்பட்ட காரணத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த தாரை ஊதுவித்தல் என்ன ஆயிற்று என்று சொன்னால், காலப்போக்கிலே தங்களுடைய பெருமையை சொல்வதற்காக இவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். உண்மையாலுமே தர்மம் செய்பவர்களைப் போல தங்களை காட்டிக் கொள்வதற்காக இவர்கள் தாரை ஊதுவித்து, பார் நானும் தர்மம் செய்கிறேன், நானும் பெரிய ஆள் என்று சொல்லக்கூடிய விதமாக அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் 3வது வசனத்திலே, நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது என்று சொல். அப்படியானால் அப்போ நிலைமை இப்பொழுது மாறிவிட்டது. தாரை ஊதுவிப்பது என்பது மக்களுக்கு தெரிவிப்பதற்காக என்று இருந்தது, இப்பொழுது பெருமையை காட்டுவதற்காக என்று ஆகிவிட்டது. எனவே ஆண்டவர் சொல்கிறார், உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதாக. அந்த மாயக்காரர்கள் தான் பெருமைக்கு இப்ப செய்கிறார்கள். நீ அவர்களை போல செஞ்சினா நீயும் அவங்கள மாதிரி ஆயிடுவ. உன்னுடைய தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதாக, உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது என்று சொல்லும். அப்போ ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், நம்ம இந்த கையில செய்யும் போது இந்த கை இருக்குது இல்லையா, அதுக்கு தெரியாம போயிருமா என்று நம்ம நினைக்கலாம். ஒரு சிலர் அதற்கு விளக்கம் கொடுக்கும் போது இப்படியாக சொல்கிறார். ஒரு மனிதனுடைய வேலையாட்கள்ல அவனுடைய வலது கையாக இருக்கக்கூடியவன், இடது கையாக இருக்கக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய வேலையாட்கள் இருப்பார்கள்.
அப்படியானால் ஒருவனிடத்திலே சொல்லி செய்யக்கூடிய ஒரு தர்மத்தை அடுத்தவனுக்கு தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியாமல் செய்ய வேண்டும். ஆண்டவர் இங்கே அதை ஒரு பிரேஸாக, ஒரு உருவகமாகத்தான் அதை சொல்கிறதை பார்க்க முடியும். அப்படியானால் வலதுகை செய்கிறதை இடதுகை அறியக்கூடாது என்று சொன்னால், அவ்வளவு சீக்கிரட்டாக நீங்கள் தர்மத்தை செய்யுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்படியானால் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட தர்மத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்? அநேகர் ஒருவேளை அவர் ஒரு காரியத்தை செஞ்சா, ஒரு சபைக்காக ஒரு உதவி செய்கிறார், அல்ல ஒரு உடல்நிலை சரியில்லாதவருக்காக உதவி செய்கிறார், இல்ல ஒரு ஏழைகளுக்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு பெரும்பாலும் என்ன பண்றாங்க, அதை போட்டோ பிடித்து அதை பேஸ்புக்லயும் பல மீடியாக்களிலும் போட்டு அதை ஒரு பெருமைக்காக அவர்கள் வெளியிடுவதை பார்க்க முடிகிறது. இதை விசுவாசிகளும் செய்கிறார்கள், மறைமுகமாக செய்வதில்லை. தங்கள் பெயர் வர வேண்டும், தங்கள் பெயர் வர வேண்டும் என்று செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சில திருச்சபைகளிலே, நம்முடைய திருச்சபைகள் அல்ல, நம்முடைய திருச்சபைகளிலும் ஒரு சில பகுதியில் அப்படி இருக்கிறது என்று கேள்விப்பட்டு இருக்கிறேன். அது எவ்வளவு உண்மை என்று தெரியவில்லை. ஆனால் சில சிஎஸ்ஐ போன்ற திருச்சபைகள்ல இங்கே ஆலயத்துக்கு என்று கொடுப்பவர்களுடைய பெயர்கள் பெயர் பட்டியல் போட்டு இருக்கும். மேல பெயர் பட்டியல் போட்டு அதுல யார் அதிகமாக கொடுத்தார்களோ அவருடைய பெயர் மேல முதல்ல இருக்கும். யார் ரொம்ப கம்மியா கொடுத்தாங்களோ அவங்களோட பெயர் கடைசியாக இருக்கும். இப்படியாக என்னுடைய பெயர் முதலாவது வர வேண்டும் என்பதற்காகவே அதிகமாக கொடுப்பவர்களாக இருப்பார். என்னுடைய அம்மாவுடைய அப்பா, அவருடைய ஊர் திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல, ஒரு பகுதி, ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய திருச்சபைக்கு அவர் ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுப்பார். அப்படி வாங்கி கொடுக்கும் போது அவர் ஞாயிற்றுக்கிழமைகளிலே கொண்டு போய் கொடுக்க மாட்டார். ஏனென்றால் தெரிந்து போய்விடும் என்று சொல்லி அவர் சத்தமில்லாம வாங்கி கொண்டு போய் வார நாட்களிலே கொடுத்து விட்டு வரக்கூடிய வழக்கம் அவருக்கு இருந்தது. அப்படியாக அவர் செய்வது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. அப்படிப்பட்டவராக அவர் காணப்பட்டார். அவர் ஒரு சிஎஸ்ஐ சேர்ந்தவர், இருந்தாலும் தான் செய்வது தெரியாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவராக அவர் காணப்பட்டார். இப்படி பல நபர்களை பார்த்திருக்கிற, நிறைய காரியங்களை ஆண்டவருக்காக செய்வார்கள், ஏழை எளியவர்களுக்காக செய்வார்கள். ஆனால் அவர்கள் செய்வது யாருக்கும் தெரியாது. ரொம்ப ரேரா என்னைக்காச்சும் ஏதாச்சும் ஒரு மூலியமா நம்ம கேள்விப்படும் போது, இவங்க இவ்வளவு செய்திருக்கிறார்களா என்று ஆச்சரியப்படத்தக்க வண்ணமாக அது காணப்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு தான தர்மம் முதலாவது நம்முடைய சபைகள்ல செய்கிறோமா? வேலை ஜபத்திற்கு ஒருத்தர் உடல்நிலை சரியில்லை என்று சொல்லும் போது நம்ம கொடுக்கிறோம். ஆனா உலகத்துல இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு நம்ம தான தர்மம் செய்கிறோமா? அருமையான கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த நம்முடைய அருமையான தேவ ஊழியர் ஜோசப் ராஜன் அங்கிள் அடிக்கடி சொல்வார், இந்த வெயில் காலங்களிலே நிறைய நிறுவனங்கள், நிறைய நபர்கள் இந்த நீர்மோர் பந்தலை வைத்திருக்கிறதை பார்த்து அவர் பலமுறை என்னிடத்துல சொல்லியிருக்கிறார். பாருங்க, யாரோ இந்து மக்கள்லாம் போறவங்க வரவங்களுக்கெல்லாம் நீர்மோர் கொடுக்குறாங்க. அது வெயில்ல வாழக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு அது உதவியாக இருக்கிறது. இஸ்லாமியர்கள் கொடுக்கிறார்கள், இந்துக்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் அப்படி ஒரு நீர்மோர் பந்தல் அமைத்து விடவில்லையே என்று வருத்தப்படுவார். நாம் ஏன் அதை செய்வதில்லை என்று சொல்லி வருத்தப்படுவார். அதே போல சிஎஸ்ஐ திருச்சபைகள்ல அசன விருந்து படைப்பார்கள். எல்லா மக்களையும், அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஜாதி, இனம், மொழி, நிறம், இப்படி எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாரையும் அழைத்து அவர்கள்
வருடத்திற்கு ஒரு முறை அவர்கள் விருந்து வைப்பதை பார்க்க முடியும். அதுல உண்மையில அவங்களுக்கு செலவுதான். என்ன பிரயோஜனம் என்று சொன்னால் தேவனுடைய அன்பை காட்ட முடியும். நாம் தான தர்மங்கள் செய்வதன் மூலியமாக நாம் தேவனுடைய அன்பை காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். நான் ஒரு ஊழியரை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறேன். அந்த ஊழியர் அவர் வேறு எங்கேயும் போக மாட்டார். எங்கெல்லாம் பிச்சைக்காரங்க இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போவார். எங்கெல்லாம் பிச்சைக்காரங்க இருக்கிறாங்களோ அவர்களுக்கு போய் உணவு கொடுப்பார். அவர் உணவு செய்து அவர் பொட்டலங்களாக கட்டி கொண்டு போய் அவர்களுக்கு உணவு கொடுப்பார், உடை கொடுப்பார், போர்த்தி கொள்ள போர்வை கொடுப்பார். பிச்சைக்காரர்கள்லாம் அவருக்கு பழக்கம். பிச்சைக்காரங்களாம் அவங்களுக்கு பழக்கம். அவர் போனா ஐயா ஸ்தோத்திர ஐயா சொல்லுவாங்க. அதன் மூலியமாக பிச்சைக்காரர்களாய் இருந்த அநேகரை அவர் ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தி இருக்கிறார். அப்படி ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரர்களாக மாறியவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் நாம் எங்கே போய் நம்முடைய தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாய் இருக்கு. நம்முடைய தான தர்மங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? பலர் மறைவாக யாருக்கு தெரியாம நம்முடைய பிரதரன் டினாமினேஷனை சேர்ந்த ஒரு தேவ ஊழியர், நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, ஏனால் அவருக்கு பரலோகத்திலே ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்பது, பிச்சைக்காரர்களை போய் பார்த்து அவர்களுக்கு முடி வெட்டி விடுவதும், அவர்களை குளிப்பாட்டி விடுவதும், அந்த குழந்தைகளை ஒரு நல்ல இல்லத்திலே சேர்த்துவதும், இப்படிப்பட்ட ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது செய்கிறாரா என்று தெரியவில்லை. நாம் நம்முடைய தான தர்மங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கக்கூடியதாய் இருக்கிறது? பலர் இப்படி செய்வது அநேகருக்கு தெரிவதில்லை. ஆனால் அதனாலே அநேகர் தொடப்படுகிறார்கள், தேவனுடைய அன்பை அறிகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். நம்முடைய தான தர்மங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நாம் நினைச்சு பார்ப்போம். இந்தியாவில வெள்ளைக்கார மிஷினரிகள் வந்தபோது முதலாவது அவர்களுக்கு உணவு, உடை, சீப்பு, சோப்பு, சுவிசேஷம் சொல்லுவாங்க. அவர்களுடைய வயிறை நிறைத்தார்கள். ஏழை மக்களுக்கு நல்ல உணவு கொடுத்தார்கள். இங்கிலாந்து தேசத்திலிருந்து பல பால் பவுடர்கள் வந்தது. படிக்க முடியாத ஏழை மக்கள் படிக்கக்கூடிய அந்த ஹாஸ்டலை நிறுவினார்கள், அங்கே வைத்து பராமரித்தார்கள். அப்படி படித்து வளர்ந்தவர் தான் என்னுடைய அப்பாவும் கூட. ஈரோட்டில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ ஹாஸ்டல்ல அவர் வளர்ந்தார். இலவசமான உணவு, இலவசமான உடை, இலவசமான பால் பவுடர்ல பால். இப்படி அவர்கள் செய்ததினாலே கிறிஸ்தவம் பெருகிற்று. அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஈரோட்டில் இருக்கக்கூடிய அந்த சிஎஸ்ஐ பிரஃப் சர்ச், அந்த பிரஃப் என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளைக்கார துரை, அவர் அநேக தான தர்மங்களை செய்தார், திருச்சபைகளை ஏற்படுத்தினார். ஈரோடும் சுற்றியுள்ள அந்த பகுதியில் அவர் செய்த அநேக தான தர்மங்களாலே, அவர் ஏற்படுத்தின அந்த ஹாஸ்டலினாலே அநேகர் கல்வி கற்றார்கள், நல்ல உணவு பெற்றார்கள், நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்தார்கள். நம்முடைய தான தர்மங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நம்முடைய தான தர்மங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? யோசித்து பார்க்கிறோம். முதலாவது நம் தான தர்மங்களை செய்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். நாம் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் இப்படியாக வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம், அதனுடைய முழு அதிகாரத்தையும் வாசிக்க வேண்டும். ஆனால் அதற்கான கால அவகாசம் இல்லாததினாலே அந்த முழு அதிகாரத்தையும் நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். இங்கே ஆகாயா சபையாருக்கு மக்கதோனியா அங்கே நான் அதை வாசிப்போம் என்று சொன்னால் தெரியும். ஆகாய சபையாருக்கு மக்கதோனியா சபையாரை வந்து உதவும்படி அங்கே கேட்கக்கூடியவராக இருக்கிறார். 6வது வசனத்திலிருந்து அதை முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள் வீட்டில. இதுல
நான் 6 9 வசனங்களை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்களுக்கு உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாக இருக்கும். மன்னிக்கிறோம். 9வது அதிகாரம் 6 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியிலும் பெருகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும் என்று சொல்லுகிறதை பார்க்கும். அப்படியானால் நாம் தான தர்மங்களை உதவிகளை செய்யும் போது இங்கே ஆண்டு சொல்ல கொஞ்சமா சிறுக விதைத்தால் சிறுக அறுக்கக்கூடியவனாய் இருக்கும், பெருக விதைத்தால் பெருக அறுக்கக்கூடியவராய் இருப்பார். இது அநேகர் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் காணிக்கை போடுவதற்கு இதை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் இதை உதவி செய்வதற்காக, ஒரு ஏழைப்பட்ட அல்லது கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சபையாருக்கு நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய மற்றொரு சபையார் உதவி செய்யும்படியாக இதை சொல்லக்கூடியவராய் இருக்கார். நீ கொஞ்சமா விதைச்சினா கொஞ்சமா இருப்ப, அதற்குரிய ஆசீர்வாதம் இல்லையா? பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று சொல்கிறது. அப்படி கொடுக்கும்போது அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே இந்த ஏழை சபைக்கு இன்னொரு ஒரு செல்வம் நிறைந்த அல்லது வசதி உடைய ஒரு சபையிலிருந்து உதவி செய்யும் போது அவர்கள் மொத்தமாக எல்லாத்தையும் அனுப்பி கொடுப்பாங்க. யார் யார் கொடுத்தாங்கிறதெல்லாம் தெரியாது. இங்க பெயர்லாம் வராதுங்க, பெயர் பட்டியெல்லாம் இருக்காது. லிஸ்ட் போட்டு இவரெல்லாம் இதெல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. மொத்தமா ஒருத்தர்கிட்ட கொடுத்து விட போறார். இதுதான் அங்க நடக்க போற ஒரு காரியம். அப்படியானால் இங்கே விசனமா இல்ல, உனக்கு என்ன நியமித்திருக்கோ அதை கொடு. உற்சாகமா கொடுத்தா தேவன் இடத்துல பிரியமா இருக்கிறார். நாம் உற்சாகமாக கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். தேவன் பிரியமா இருப்பார். நம்ம எவ்வளவு விதைக்கிறோமோ அவ்வளவுதான் அறுக்க முடியும் இல்லையா? நிறைய விதைச்சா நிறைய விதைக்கணும், அறுக்க முடியும். கொஞ்சமா விதைச்சா கொஞ்சமா தான் அறுக்க முடியும் இல்லைங்களா? சோ மேலும் இது இந்த ஆசீர்வாதம் உலக பிரகாரமாக மாத்திரமல்ல, மாறாக அது ஆவிக்குரிய பிரகாரம். நாம் எவ்வளவு நன்மை செய்கிறோம். அருமையான நம்முடைய சுரேஷ் பாபா நான் சொல்லும் போது கூட தான தர்மங்களை மற்றவர்கள் உதவக்கூடியதை பற்றி சொன்னார் ஒரு பிரசங்கத்துல. மிஷினரிகள் அப்படி உதவுனதுனாலே அவர் நிறைய ஆத்துமாக்களை அறுவடை செய்தார். நாம் இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளை எத்தனை புது ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம், யோசித்து பாருங்கள். மேலும் இங்க சொல்றாரு, தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிரு. நாம் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கும்படி, நாம் நல்ல கிரியைகளை செய்ய பெருகுகிறவர்களாக இருக்கும்படி, நம்முடைய மனசார நம்ம செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னார். தேவன் அதற்கேற்ற கிருபைகளை கொடுக்கிறதை பார்க்க முடியும். கடந்த நாட்கள்ல அருமையான தம்பி ஜீவாவுக்காக பிரயாசப்பட்ட போது அநேகர் அப்படி கொடுத்தார்கள். நான் நினைத்தேன், இந்த பையனுக்கு இவ்வளவு செலவாகுமே, எப்படி செய்ய முடியும்? நமக்கு செய்யணுங்கிற ஒரு உண்மையான மனசு இருந்தா போதும், தேவன் கொடுப்பார். தேவன் கொடுத்தார். 5 லட்சம் ரூபாய் சாதாரண விஷயம் இல்லை. என்னுடைய வருமானத்திற்கும் என்னுடைய நிலைமைக்கும் அது மிகப்பெரிய ஒரு காரியம். ஒருவேளை பணம் படைத்தவர்களுக்கு அது சாதாரணமாக இருக்கலாம். எவ்வளவு பெரிய தொகை என்பது எனக்கு தெரியும், அந்த குடும்பத்தாருக்கு தெரியும். இன்றைக்கு அதனால இந்த குடும்பத்தார் அங்கே நடக்கக்கூடிய ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த மகன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறான். ஆண்டவருக்காக சாட்சி சொல்வேன் என்று திடமாக காணப்படுகிறான். ஆத்துமாக்களை அறுவடை செய்யும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஒரு குடும்பம் தேவனை தேடி வரும்போது அதுல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இல்லையா? அதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அதை அனுபவித்து பார்த்தா தாங்க தெரியும். அதை அனுபவிக்கிறவர்களுக்கு தான் தெரியும். ஒரு பாவி மனம் திரும்புதல் நிமித்தமாக பரலோகம் மகிழ்ச்சி அடையும் என்று சொன்னார். நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் மூலியமாக ஆண்டவரிடத்திலே அநேகர் வரும்போது, நாம் மிகப்பெரிய அறுவடையை காணும் போது பரலோகம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், அது நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாய் இருக்கும். அதற்கான கிருபைகளை தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். 9வது வசனத்துல எப்படி சொல்கிறார்? வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். நாம் இப்படியாக தானி தர்மங்களை செய்யும் போது நம்முடைய நீதி தேவனுக்கு முன்பதாக அது என்றென்றைக்கும் நிற்கக்கூடியதாக இருக்கும். வேதாகமத்திலே அப்படி ஒரு மனுஷன் இருந்தான். அவன் யூதன் அல்ல, அவன் ஒரு புறஜாதியான். ஆனால் அவனுக்கு தேவன் அந்த நீதியை கண்ணோக்கினார். நாம் அதை வாசிப்போம். அப்போஸ்தலருக்கு எழுதின அப்போஸ்தலர் நிருபம் 10வது அதிகாரத்தினுடைய 1 முதல் 4வது வசனத்தை வாசிப்போம். இத்தாலியா பட்டணம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9வது மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது என்று சொல்லி இந்த அதிகாரம் எப்படியாக ஆரம்பிக்கும். அவன் இந்த கொர்நேலியு செய்த, இவன் ஒரு புறஜாதியான், ஆனால் இவன் தேவனுக்கு பயந்தவன். குடும்பத்தோடு தேவனை அவன் பின்பற்றக்கூடியவனாக அவன் காணப்பட்டான். அவன் தான தர்மங்களை செய்யக்கூடியவனாக அவன் காணப்பட்டதினாலே அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவனுடைய தான தர்மங்கள் தேவனுடைய சந்நிதியிலே எட்டினது. இந்த தான தர்மம் செய்ததின் நிமித்தமாக அவன் பார்க்கும்போது, அவன் புறஜாதியனாக இருந்தாலும் நாம் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே வாசிக்கும் போது முதலாக புறஜாதியானாக இருந்து ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்த்து கொள்ளப்படக்கூடிய குடும்பமாக அவனுடைய குடும்பம் காணப்படுகிறது. அவனுடைய குடும்பத்தார் மட்டுமல்ல, உற்றார் உறவினர் நண்பர்களோடு சுவிசேஷத்தை அவன் கேட்க அவன் ரெடியாக இருந்தான், காத்து கொண்டிருந்தான். பேதுரு அவனிடத்துல போய் பிரசங்கிக்கும் போது அந்த மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறார். எப்படி பெந்தகோஸ்தே நாளிலே அவர்கள் வேறு பாஷைகளிலே பேசினார்களோ அதை போலவே இங்கேயும் ஒரு அடையாளம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர்களும் வேறு வேறு பாஷைகளிலே பேசக்கூடியவர்களாக அவர்கள் காணப்படுகிறார். தேவன் ஒரு உத்தரவாதத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஒரு புறஜாதியானுக்குன்னு சொன்னார், அவன் செய்த தான தர்மங்கள் தேவனுடைய சந்நிதியிலே எட்டுகிறது என்று சொன்னார். நமக்கு எப்படிப்பட்டதாய் இருக்கும் யோசித்து பார்ப்போம். நாம் அப்படிப்பட்ட கடமை உடையவர்களாய் அந்த உலகத்துல என்ன தான தர்மம் நாம் செய்கிறோம்? நாம் செய்யக்கூடிய தர்மங்களால அநேகர் தேவனுக்குள்ளாக வர முடியும். இன்றைக்கு இந்து மக்கள் செய்கிறார்கள் அன்னதானம். தானத்திலே உயர்ந்த தானம் அன்னதானம் என்று சொல்லுகிறார்கள்.
ஒருவேளை சாப்பாடு கோயில்ல வைத்து போடுவது மிகப்பெரிய புண்ணியமாக எண்ணுகிறார்கள். இஸ்லாமியர்கள் செய்கிறார்கள். நாம் செய்கிறோமா? ஒருவேளை பெருமைக்கு செய்ய வேண்டாம். தேவன் சொல்லுகிறது போல தேவனிடத்துல நம்முடைய தான தர்மங்கள் எட்டும்படியாகும். வலதுகை செய்கிறதை இடதுகை அறியாமல் செய்ய கடமைப்பட்டவர்களாக நாம் காணப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட தான தர்மம் செய்கிறவர்களாக நாம் இருக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக இங்கே சொல்லுகிறார் 5வது வசனத்துல, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது, இதை படிக்கிறதுக்கு முன்பதாக 4வது வசனத்துல இப்படியாக சொல்கிறார், அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளி. பொருநிலையுக்கு வெளியரங்கமாய் பலனளித்தார். நாம் அப்படி மறைமுகமாக செய்யக்கூடிய தான தர்மங்கள், தேவனுடைய நாமத்திலே காட்டக்கூடிய அன்புகள், அது நமக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடியதாய் இருக்கும். அது ஒருவேளை உலக பிரகாரமாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான நன்மையாக இருந்தாலும் சரி, அல்லது ஆவிக்குரிய நன்மையாகிய ஆத்துமாக்களை பெற்றுக் கொள்வதாக இருந்தாலும் சரி, தேவன் அதற்கான பலனை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கும். அடுத்தது 5வது வசனத்திலிருந்து இப்படி வாசிக்கிறோம், அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். 2வதாக சொல்கிறார், மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இல்லைங்களா? இங்க மாயக்காரர் எப்படி பண்றாங்களா? அவங்க பெரிய பெரிய இடத்துல, மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல, மக்கள் கூட்டமா இருக்கக்கூடிய இடத்துலதான் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. பயங்கரமான ஜெபம் பண்ணுவாங்க. வானமே இறங்கி வர்றது மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. அவருடைய வார்த்தை பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கும் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்துல அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இதுல ஒரு இடத்துல ஐயோ அவருக்கு ஜெபம் கொடுக்கலைன்னா கோச்சுக்குவாரு. என்ற நிலைமை காணப்படுகிறது. எதற்கு அவருக்கு ஜெபம் கொடுக்கணும் என்று நமக்கு தெரிவதில்லை. நல்லதுதான், நாம் பெரியவர்களை கூப்பிட்டு ஒரு நிகழ்விலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற தேவ ஊழியர்கள், தேவ மனுஷர்கள், தேவனுக்குள்ளாக சாட்சி உடையவர்கள், இவர்களை எல்லாம் கூட்டு ஜெபிப்பது நமக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். அது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை கொடுக்கவில்லை என்று சொன்னார், அதுக்கு பண்ணக்கூடிய ரியாக்ஷன் எப்படிப்பட்டதாக இருக்கு நாம் யோசித்து பார்ப்போம். பலர் அப்படி ஜெபிப்பதற்கு மாத்திரமே விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெபம் கிடையாது. இங்கே அதை தொடர்ந்து நம்ம படிக்கும் போது, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்க. அநேகருக்கு தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெபம் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெபம் இல்லை, அந்தரங்கத்திலே ஜெபம் இல்லை, தனிப்பட்ட பர்சனல் பிரேயர் கிடையாது. ஆனா வெளியே வந்தா பயங்கரமா நான் ஒரு ஜெப வீரன் என்று காட்டுவதை போல, எலியாவை போல, அக்னி இறக்கிறது போல அவங்க ஜெபம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார். யாருங்க அப்படிலாம் ரொம்ப அழப்புவாங்க. இங்க சொல்றாரு 7வது வசனத்துல, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள், அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் என்று சொல்லி, அப்படியே ஸ்டேஜ்லயோ புல்பிட்லயோ இல்ல ஒரு கூட்டத்திலேயோ ஜெபிக்கும் போது பயங்கரமா அழப்பக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்க தெரியுங்களா? பர்சனல் லைஃப்ல பிரேயர் இல்லாதவங்க, தனிப்பட்ட வாழ்க்கை தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபம் இல்லாதவர்களா அப்படி பண்ணுவாங்க. ஆனா தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபம் செய்கிறவர்கள்
அந்த ஜெபத்தை கேட்கும் போது வெளியிலே அவர்கள் ஜெபித்தாலும் அது கிருபை பொருந்தின ஜெபமாக காணப்படும். நம்ம எங்க ஜெபிக்கணும்னு விரும்புறோங்க? மக்கள் கூட்டக்கூடிய இடத்துல நான் பெரிய ஜெப வீரன் காட்டணுங்கிறதுக்காக ஜெபிக்கிறோமா? அந்தரங்கத்துல ஜெபிக்கிறோம். நான் இரண்டு உதாரணத்தை வைக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்களினுடைய புஸ்தகம் 4வது அதிகாரத்தினுடைய 4வது வசனமும் அதே போல 33வது வசனமும். இந்த நிகழ்வை நாம் நன்றாக அறிந்திருப்பதனாலே நான் அதை அதிகமாக விளக்காமல் அந்த வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் போக விரும்புகிறேன். உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றையும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்று. இது நாம் நன்றாக அறிந்த ஒரு காரியம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள்ல ஒருவன் இறந்து விட்டான். அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் கடன்பட்டவர்களாக இருக்கிறார்கள். மிகுந்த கஷ்டத்துல காணப்படுகிறார்கள். அங்கே போய் ஒருவேளை இங்கே வெளியரங்கமாக எலிசா ஜெபித்ததாக சொல்லப்படவில்லை, ஆனால் மனதிற்குள்ளாக ஜெபித்திருப்பார் என்று நம்புகிறேன். ஏன் என்று சொன்னால் 33வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதே அதிகாரத்தினுடைய 33வது அதிகாரம் இன்னொரு நிகழ்வை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அந்த 33வது அதிகாரம் 33வது வசனத்திலே உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து. எலிசாவுக்கு மேல் வீட்டறையை கட்டி கொடுத்த அந்த குடும்பத்தினுடைய குழந்தை இறந்து விட்டது. அவர் நான் ஜெபிச்சு பாடுறாத அவனை உயிரோட எழுப்ப போறேன்னு சொல்லி யாருக்கும் எலிசா சொல்லல. நான் ஜெபித்து பாரு என்னையெல்லாம் பெருக பண்ண போறேன்னு எலிசா சொல்லல. கதவை பூட்டி கொண்டு ஜெபிக்கும் போது அங்கே ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கிறதை பார்க்கும். ஒரு வீட்டிலே குறைகள் நிறைவாகிறது. அந்த வீட்டினுடைய பிரச்சனை மாறுகிறது. ஒரு வீட்டிலே மரித்த குழந்தை உயிரோடு எழுகிறது. இறந்து போன குழந்தை உயிரோடு எழுகிறது. நம்முடைய ஜெபம், நம்முடைய அந்தரங்கத்திலே ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபம், அநேகருக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபம், நமக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபம் எத்தனை குறைவுகளை நிறைவாக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய உலக பிரகாரமான காரியங்களுக்கு மாத்திரமல்ல, என்னுடைய ஆவிக்குரிய குறைகளுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவரே, இன்னும் இந்த பாவம் என்னை விட்டு போகவில்லையே, இன்னும் இந்த குறை என்னிடத்துல இருக்கிறதே, இதை என்னிடத்துல இருந்து எடுத்து போடுங்கப்பா என்று ஜெபித்திருக்கிறோமா? நான் ரட்சிக்கப்பட்ட சில நாட்கள் இருந்தபோது ஒரு குறிப்பிட்ட பாவத்திலிருந்து என்னால் விடுதலை அடைய முடியவில்லை. நான் தேவனிடத்துல ஜெபித்தேன், ஆண்டவரே இந்த பாவத்தை என்னிடத்துல இருந்து எடுத்து போடுங்க, இந்த பழக்கத்தை என்னிடத்துல இருந்து எடுத்து போடுங்க, இல்லைன்னா என்னை கொன்று போடுங்க, நான் சாகிறேன் என்று சொன்னேன். அந்த பழக்கத்தை எனக்கு அலர்ஜியாக மாற்றினார் ஆண்டவர், விடுதலை கொடுத்தார். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்தரங்கத்துல ஜெபிக்கக்கூடிய நம்முடைய ஜெபம் எத்தனை விடுதலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, எத்தனை பேரை ஆவிக்குரிய நிலைமையில உயிர்த்தெழச் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அநேகர் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் மரித்து நரகத்துக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறார்களே, எத்தனை பேருக்காக நாம் ஜெபிக்கிறோம்? எத்தனை பேருக்காக நாம் ஜெபிக்கிறோம்? அருமையான ஜார்ஜ் முல்லரை பற்றி நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருடைய அந்த ஆர்ஃபனேஜில் குறைகள் ஏற்பட்ட போதெல்லாம் அவர் அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக கூட ஜெபிக்கவில்லை, அல்லது அந்த வேலைக்காரர்களுக்கு முன்பாக கூட ஜெபிக்கவில்லை. ஒருவேளை வெளியே போய் நின்று கைகளை தூக்கி கொண்டு ஆண்டவரே குறை இருக்கிறதே கொடுங்கள் என்று ஜெபிக்கவில்லை. அவருடைய ரூம்ல போய் அமைதியாக ஜெபித்தார். அநேக நேரத்துல
அநேக நேரத்திலே அந்த குழந்தைகள் அவருடைய ஜெபத்தினாலே போஷிக்கப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள். 5 பேர்ல ஆரம்பித்த ஒரு சின்ன வீட்டிலே ஆரம்பித்த அந்த அனாதரை ஆசிரமம் 5 மிகப்பெரிய ஆசிரமங்களாக மாறினது ஒரே இடத்துல. ஒவ்வொரு பில்டிங்கிலையும் 2000 குழந்தைகள், 5 பில்டிங்ல 5 கட்டடங்கள்ல 10,000 குழந்தைகளை 3 வேளையும் போஷிக்க வேண்டும் என்று சொன்னார். அது அந்த மனிதருடைய ஜெபம் மாத்திரமே போஷித்தது. நம்முடைய ஜெபம் எத்தனை பேரை போஷிக்கக்கூடியதாய்? மாய்மாலக்காரரை போல, மாயக்காரரை போல நாம் வெளியிலே மாத்திரம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தால் தேவன் அதிலே பிரியப்படக்கூடியவராக இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம், உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதி நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷனுடைய 18வது அதிகாரத்தினுடைய 10 14 வசனங்கள். 18வது அதிகாரம் 10 14வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். இங்கே 2 பேர் ஜெபம் பண்ணுகிறதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். நம் நன்றாக தெரிந்த பகுதிதான். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் என்று சொல்லி இங்க வாசி. இந்த 2 மனிதர்களுடைய ஜெபம் நாம் நன்றாக அறிந்தது, பலமுறை சிந்தித்த காரியங்கள் தான். இந்த பரிசேயனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அளப்பக்கூடியதாக இருந்தது. அளப்பக்கூடியதாக இருந்தது. ஆண்டவர் அதை சொல்றாருங்க, அஞ்ஞானிகளைப் போல் வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள். அவனுக்கு தேவனுடைய பார்வையில கிருபை கிடைக்கலைங்க. ஆனா ஆயக்காரன் பாருங்க, ஒரு சின்ன ஜெபம், ரொம்ப பணிவான ஜெபம், அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அநேகமா எங்கேயோ ஒளிஞ்சு நின்று, அவன் அந்த தேவாலயத்துக்கு கூட போடுங்க, ஒரு வேலை ஒரு ஓரத்துல. ஏன்னா ஆயக்காரனை யாருக்கும் பிடிக்காது. தான் ஜெபிக்கிறது கூட தெரியுமான்னு தெரியல, மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, தெரிந்திருக்காது என்று நம்புகிறேன். ஆனால் அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நம்முடைய ஜெபம் கேட்கப்படக்கூடியதா இருக்கிறதா? பல நேரத்துல நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு காரணம் நாம் மாயக்காரர்களாய் ஜெபம் பண்ணக்கூடியவர்களாய் இருக்கிறோம். மாயக்காரர்களாய், அளப்புகிறவர்களாக காணப்படுகிறோம். நம்முடைய ஜெபம் நாம் நம்மை பெருமைப்படுத்துவதற்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். யாரெல்லாம் தனிப்பட்ட நிலைமையில ஜெபித்தார்களோ அவர்களெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கண்டிருக்கிறார். தனிப்பட்ட நிலைமையில அநேகர் தன்னுடைய அறை வீட்டில ஜெபித்தவர்கள் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி மாந்தர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள். அது வேதாகமமாக இருக்கட்டும், அல்லது வெளியே வேதாகமத்துக்கு அடுத்து வெளியே இருந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், அநேக உதாரணங்களை நாம் பலமுறை பல பிரசங்கிமார்கள் மூலியமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனாலும்
நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? யோசித்து பார்ப்போம். நாம் அளப்புகிற ஜெபத்தை செய்கிறோமா? இல்ல நம்முடைய ஜெபம் மாயக்காரர்களை போல இருக்கிறதா? 8வது வசனத்துல எப்படி சொல்கிறார்? அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று அவருக்கு தெரியும். நமக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கேளுங்கள், அப்பொழுது சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி அவர் கேட்க சொல்லியிருக்கிறார், ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். ஜெபம் என்பது தேவனுடைய கட்டளை. ஜெபம் என்பது தேவனுடைய கட்டளை. ஜெபிக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. ஆனால் நாம் ஜெபிப்பதனுடைய நோக்கம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நாம் எதற்காக ஜெபிக்கிறோம்? நாம் அளப்புகிறோமா? ஒரு திருமணத்துல ஒரு பெண்ணினுடைய மாமாவை திருமணம் முடிந்த பின்பதாக ஜெபிக்கும்படி கூப்பிட்டார். பயங்கரமான வல்லமையாய் ஜெபிக்கக்கூடியது. வந்து ஜெபித்தார். வானமே இறங்கி விடும் போல அளவுக்கு பயங்கரமாக ஒரு 15 நிமிட ஜெபம். கல்யாணம் முடிஞ்சு ஜெபிக்கிற ஜெபம். ஆனால் அவர் அந்த ஜெபம் பண்ணுவதற்கு முன்னால மாமாவை எங்க காணோம் என்று தேடினார்கள். மாமாவை கூப்பிடுப்பா, மாமாவை கூப்பிடுப்பா என்று சொல்லி தேடினார்கள். மாமா என்ன தெரியுங்களா பண்ணிட்டு இருந்தாரு? ஜெபிக்கிறதுக்கு முன்னால அவர் பீடி பிடிச்சிட்டு இருந்தாரு. அவன் போய் ஓரமா ஒதுக்குப்புறமா பீடி பிடிச்சிட்டு இருந்தார். ஜெபிக்க கூப்பிட்டோன்னா பீடி தூக்கி போட்டு அவசர அவசரமா இப்படி எல்லாம் தட்டிட்டு அவர் வந்து ஜெபிக்கிறார். ரட்சிக்கப்படாதவன் கூட வார்த்தை திறமை இருந்தால், வார்த்தை ஜாலங்கள் செய்ய தெரிந்தால் மிகப்பெரிய ஞானியை போல ஜெபிக்க முடியும். ஆனால் உண்மையான ஞானம் வீடி பிடிச்சிட்டு வந்து ஜெபிக்கிறவனை போல ஞானம் அல்ல. தேவ பக்தியோடு இந்த ஆயக்காரன் ஜெபித்தது போல நம்மை நாமே தாழ்த்தி நம்முடைய அறை வீடுகளை தாத்தி கொண்டு அந்தரங்கத்துல எத்தனை மணி நேரம் அன்றாக இயேசு கிறிஸ்து கூட ஜெபிக்கும் போது பல நேரத்துல தனியாக சென்று அவர் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். அவர் அளப்பவில்லை. அவர் பல மணி நேரம் ஜெபித்தார். ஆனால் அவருடைய ஜெபம் அளப்புதலாக இல்லை. கெத்செமனேயிலே அவர் ஜெபிக்கும் போது பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறதை பார்க்க முடியும். நம்ம ஜெபத்துல நம்முடைய சித்தம் இருக்கிறதா இல்ல பிதாவுடைய சித்தம் இருக்கிறதா? நம்முடைய ஜெபங்கள் அப்படி இருந்தால் அது கேட்கப்படக்கூடிய ஜெபமாக இருக்கும். அல்லது மாயக்காரருடைய ஜெபத்தை போலத்தான் தேவன் நம்முடைய ஜெபத்தை அவர் பார்க்கக்கூடியவராக இருப்பார். நம்ம கேட்கிறது என்னங்கிறது அவருக்கு முன்னாலேயே தெரியும். நம்ம அளப்ப வேண்டியதில்லை. அருமையான ஒரு சகோதரன் தன்னுடைய செய்தியில சொல்லும் போது, நான் இப்பொழுதெல்லாம் ஆண்டவரே என்னுடைய போக்கிலும் வரத்திலும் என்னை காப்பாத்துங்க, காத்துக்கொள்ளுங்க என்று ஜெபிப்பதில்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன். என்னுடைய போக்கையும் வரத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். தேவையில்லாதுக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டியதில்லை. ஆண்டவரை இன்னைக்கு பார்த்துக் கொள்வார்கள் விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய திருச்சபையில சொல்றார். வேறு யாரும் இல்லை, நம்முடைய அருமையான சகோதரன் ஆண்ட்ரூ அண்ணா தான் அந்த செய்தியை சொன்னார். நான் இதுக்கெல்லாம் ஜெபிப்பதில்லை. ஏனால் ஜெபத்துக்கான அநேக தேவைகள் உண்டு. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. அநேக தேவனுடைய சுவிசேஷம் போய் சேராத இடங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அநேக ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபிக்க வேண்டும்.
அதையெல்லாம் விட்டுட்டு என்னோட தேவைக்காகவும் எனக்காகவும் நான் என் குடும்பம் நான் நல்லா இருந்தா போதும் என்று மாத்திரம் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஜெபம் எனக்கு தேவையில்லை என்று சொன்ன. நான் தேவனுடைய காரியத்தை செய்கிறேன், அநேகருக்காக ஜெபிக்கிறேன், என்னை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், என்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நான் என்னுடைய குடும்பத்தையே நினைத்துக் கொண்டு அழப்ப வேண்டியதில்லை என்று சொன்னார். அப்படியான நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கக்கூடியதாய் இருக்கிறது? 2 காரியத்தை நாம் இன்றைய நாள்ல பார்த்தோம். நம்முடைய தான தர்மங்கள். முதலாவது, நாம் தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறோமா? அப்படி செய்கிறோம் என்று சொன்னால் யாருக்கும் தெரியாமல் நாம் அமைதியாக தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், எப்படி கொர்நேலியுடைய தர்மங்கள் தேவனுடைய சந்நிதியிலே எட்டினதோ அது போல நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களும் தேவனுடைய சந்நிதியிலே எட்டும். அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு அது காரணமாய் இருக்கும். அநேக தேவனுடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு அது காரணமாய் இருக்கும். அநேகருக்கு நாம் தேவனுடைய அன்பை வாரி வழங்க முடியும். நாம் எவ்வளவு விதைக்கிறோமோ அவ்வளவுதான் அறுக்க முடியும். விசனமாய் அல்ல, மனம் நிறைவாக தேவன் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய தர்மங்கள் நிற்கக்கூடியதாக, தேவனுடைய சந்நிதியில நிற்கக்கூடியதாக இருக்கும். இதை நாம் சிந்தித்தோம். அடுத்து, நாம் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல அல்லாமல் மத்தவங்க பார்க்கணும், இவன் அப்பா அருமையான வார்த்தைகளை போட்டு ஜெபிக்கிறான் என்று நம்மை பெருமையாக சொல்வதற்கு அல்ல, இல்ல நமக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம், நானும் பெரிய ஆளு என்று காட்டக்கூடியதற்கு அல்ல, இல்ல பெரிய இடங்களில் மாத்திரம் அல்ல, நம்முடைய அறை வீட்டுக்குள்ள, நம்முடைய தனிப்பட்ட நிலைமையில, நம்முடைய பர்சனல் லைஃப்ல நம்முடைய ஜெபம், நம்முடைய பர்சனல் பிரேயர் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய கடமையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று. அதே போல ஜெபம் பண்ணும்போது அங்கே பரிசேயனை போல அல்ல, ஆயக்காரனாய் போல நம்மை நாமே தாழ்த்தி நம்மளை சரண்டர் பண்ணி நாம் ஒன்றுமில்லை என்பதை நினைத்து எளிமையாக அஞ்ஞானிகளைப் போல ஜெபிக்காமல், அளப்புகிறவர்களாக ஜெபிக்காமல், மாறாக நம்முடைய ஜெபம் தேவனுடைய பார்வையில அல்லது தேவனுடைய செவிகளிலே எட்டும்படி நம்முடைய ஜெபம் அது ஹம்பிளான ஜெபமாக இருக்க வேண்டும். அடுத்த பகுதியில ஜெபம் பண்ணும் விதத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு சித்தமானால் நாம் அடுத்த வாரத்தில தொடர்ந்து இந்த ஜெபம் பண்ணக்கூடிய விதத்தை, அது ஜெபம் அல்ல, ஜெபத்தினுடைய மாதிரி, ஒரு மாடல் ஜெபத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அது மிக அருமையான ஒன்றாக இருக்கிறது. அதை தியானிக்கும் போது ஆண்டவருக்கு சித்தமானால் நாம் அடுத்த வாரத்துல மிச்சம் இருக்கக்கூடிய பகுதிகளை, இந்த அதிகாரத்தினுடைய மற்ற பகுதிகளை நாம் சிந்திப்போம். தேவனுடைய நாமே இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. ஆமென்.